Happy morning, dear students. Try to treat others as you would want them to treat you. Today, in 6th Social, we'll start with Civics, Unit 2, Achieving Equality. Unit 2, Achieving Equality. So, we should treat all people equally. The society we live in comprises of people from various social groups who are different in many ways. So, in our society, we have different religion, different languages, and different kinds of people who live together in India. Since we believe in unity in diversity, we should have been living peacefully with one another. So, we all believe unity in diversity. Diversity means differences. In spite of the difference, we should all live unitedly. We should have been living peacefully with one another irrespective of those differences. நம்ம எல்லோரும் இந்த டிஃப்ரென்சஸ் நிறைய டிஃப்ரென்சஸ் மக்கள்கிட்ட இருந்தாலும் நம்மெல்லாம் ஒற்றுமையாக தான் வாழ்ந்திருக்கணும். ஆனால் நிறையா அப்படி இல்லாமல் ஆஃபன் வி see that diversity is not accepted. ஸோ இந்த டிஃப்ரென்சஸ்லாம் நிறையா பேரால் அக்செப்ட் பண்ண முடியல. அண்ட் பீப்புள் ஷோ ஆட்டிடியூட்ஸ் ஆஃப் ஹாஸ்டிலிட்டி டுவர்ட்ஸ் தோஸ் ஹூ ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தென். ஆட்டிடியூட்ஸ்னால் அவங்களோட பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ் வந்துட்டு ரொம்பவே அன்ஃப்ரெண்ட்லினஸ்ஸாக இருக்கும். ஹாஸ்டிலிட்டி மீன்ஸ் அன்ஃப்ரெண்ட்லினஸ் டுவர்ட்ஸ் அதர்ஸ் ஹூ ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தேயர்ஸ். அவங்களோட பழக்க வழக்கங்களுக்கு ஒத்து போகலை அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கோபம் வரும். அந்த மாதிரி தான் இருக்காங்க மக்கள் எல்லாம். They form opinions about other groups and this often leads to tension in the society. ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கூட ஒத்து போகலைன்னா அவங்கள பற்றி ஒரு பேட் பர்செப்ஷன் வச்சுக்கிறாங்க. அவங்க மைண்டில் திங்க் பண்ணிக்கிறாங்க, ஓ இவங்கெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியன் வச்சுக்கிறாங்க, ஃபால்ஸ் ஒப்பீனியன் மற்ற குரூப்ஸை பற்றி. அதனால் சொசைட்டியில் எப்பயுமே டென்ஷன் இருந்துகிட்டே இருக்குது. சச் ஒப்பீனியன்ஸ் ஆர் ரெஃபர்ட் ஆஸ் ப்ரிஜுடிஸ். இந்த மாதிரி ஃபால்ஸ் ஒப்பீனியன் மைண்ட் செட்டில் இருக்கிற அந்த சொசைட்டியில் இருக்க பீப்புள் அந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் ஒப்பீனியன் வச்சுருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் prejudice. So in this lesson we'll learn two important topics. One is prejudice, another one is stereotype. So prejudice na enna parunga. Prejudice means to judge other people in a negative or inferior manner without knowing much about them. So it's ரொம்ப important. Prejudice means மற்ற பீப்புளை பற்றி நெகட்டிவ் ஒப்பீனியன் இல்லைன்னா இன்ஃபீரியராக தாழ்வாக நினைக்கிறது. நாம தான் பெருசு, மற்றவங்கெல்லாம் ரொம்ப நம்மளோட கம்மி தான் அப்படின்னு மற்றவங்களை பற்றி ஒன்றும் தெரியாமல் அந்த மாதிரி தாழ்வாக நினைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சனை பார்த்த உடனே ஓ இவனுக்கெல்லாம் இங்கிலீஷ் தெரியாது, ரொம்பவே இவனுக்கெல்லாம் படிப்பறிவே இல்லை, அந்த மாதிரி ஃபால்ஸாக திங்க் பண்ணுறது, அந்த பர்சனை பற்றி ப்ரிஜுடிஸ் பண்ணுறது, ஃபால்ஸ் திங்கிங். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா அந்த பர்சனுக்கு நல்லாவே இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் ப்ரிஜுடிஸ். இட் ஹேப்பன்ஸ் when people have false belief and ideas. எப்போ இந்த ப்ரிஜுடிஸ் நடக்கும்னா பீப்புள் வந்துட்டு மற்றவங்கள பற்றி ஃபால்ஸ் பிலீஃப் இல்லைனா ஃபால்ஸாக நம்பிக்கை வச்சுருந்தாலும் ஃபால்ஸாக ஐடியா வச்சுருந்தாலும் இந்த ப்ரிஜுடிஸ் நடக்கும். ப்ரிஜுடிஸ் மீன்ஸ் ப்ரீ ஜட்ஜ்மெண்ட், ப்ரீ ஜட்ஜிங் அ பர்சன். ப்ரீ அப்படின்னா முன்னாடியே ஜட்ஜ் பண்ணி வைக்கிறது அந்த பர்சனை பற்றி எதுவும் தெரியாமல். The word prejudice refers to the prejudgment. Prejudice can be based on many things like people's religious beliefs, the religion they come from, the color of their skin, language, their accent, or the clothes they wear. So prejudice na prejudgment. Prejudice வந்துட்டு நிறையா திங்ஸ்னால மக்கள் வந்துட்டு இப்படி கன்சிடர் பண்ணலாம். எதனாலலாம் அப்படின்னா பீப்புள்ஸ் ரிலீஜியஸ் பிலீஃப். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரிலீஜியன்ஸ் இருக்கும். ஹிந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம். ஸோ கிறிஸ்டியன்ஸ் வந்து முஸ்லிம்ஸ் பற்றி ஓ இவங்க இப்படி, முஸ்லிம்ஸ் வந்து ஹிந்துஸ் பற்றி ஓ இவங்க இப்படி அப்படின்னு ஃபால்ஸ் ஐடியா வச்சுருந்தாங்கன்னா அதனால் அவங்க இந்த ப்ரிஜுடிஸ் நடக்கலாம், அதனால் சண்டை வரலாம். ஸோ அந்த மாதிரி யாரை பற்றியும் ஃபால்ஸ் திங்கிங் வைக்கக்கூடாது. த ரீஜன் தே கம் ஃப்ரம். ஸோ அவங்க எந்த ரீஜன்லேருந்து வராங்க, அவங்க ரூரல்லேருந்து வராங்களா இல்லை அர்பன் சிட்டிலேருந்து வராங்களா, ஸோ ரூரல் பீப்புளெலாம் இப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் திங்கிங் வைக்கிறது. த கலர் ஆஃப் தேர் ஸ்கின், த லாங்குவேஜ் தேர் லாங்குவேஜ், அவங்க ஸ்கின் கலர் வச்சு ஓ இவங்கெல்லாம் கொஞ்சம் டார்க் ஷேடில் இருக்காங்களே, இவங்க ஃபேர் பீப்புள் அப்போ குட்டாக இருப்பாங்களா, அந்த மாதிரி ஃபால்ஸ் அசம்ஷன் வைக்கிறது.
அப்புறம் லாங்குவேஜ் தே ஸ்பீக் இன். ஸோ சில லாங்குவேஜ் பேசினா ஓ இவங்கெல்லாம் சென்னையோட லாங்குவேஜ் பேசினா ஓ இவங்கெல்லாம் ரொம்ப சேரியாக ரொம்ப பேட் லாங்குவேஜ் அப்படின்லாம் ஃபால்ஸ் அசம்ஷன் வைக்கிறது. ஸோ நத்திங் இஸ் பேட், எவ்ரி திங் இஸ் குட். தேர் அக்சென்ட் அப்படின்னா அவங்களோட எப்படி அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க அந்த லாங்குவேஜை வந்து இப்போ தமிழ் அப்படின்னா தமிழை எப்படி உச்சரிக்கிறாங்க அதுதான் ஆக்சென்ட். தமிழ் மட்டும் இல்லை, ஆல் லாங்குவேஜஸ் ஹவு தே ப்ரொனவுன்ஸ் இஸ் கால்ட் ஆக்சென்ட். அந்த க்ளோத்ஸ் தே வேர். ஸோ கொஞ்சம் கிழிஞ்சு போன சட்டையெல்லாம் போட்டிருந்தா அவங்கள வந்து ஏளனமாக தாழ்வாக நினைக்கிறது. ஸோ ஆல் தோஸ் ஆர் ஃபால்ஸ். ஆல் தோஸ் ஷுட் நாட் பி டன். ப்ரிஜுடிஸ் இஸ் should not be encouraged. Prejudice வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது. The types of prejudice are, ஸோ இதனால எல்லாமே ப்ரிஜுடிஸ் வந்துட்டு மக்கள் வந்து ஃபால்ஸாக திங்க் பண்ணலாம். அவங்களோட ஸ்கின் கலர் பார்த்து, லாங்குவேஜ், அவங்க பேசுகிறத விதத்தை பார்த்து, அவங்க வேர் பண்ணியிருக்கிற க்ளோத்ஸ் பார்த்து, அவங்களோட ரிலீஜனை பார்த்து ப்ரிஜுடிஸ் மே ஹேப்பன். த டைப்ஸ் ஆஃப் ப்ரிஜுடிஸ் ஆர், ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ப்ரிஜுடிஸ் இருக்குது அப்படின்னா ஜெண்டர் ப்ரிஜுடிஸ், ஜெண்டர் மேல் ஃபீமேல் பாய் கேர்ள், அதை வச்சு பாய்ஸ்லாம் அழுக மாட்டாங்க, க்ரை பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் பிலீஃப் வைக்கிறது. ஸோ ஆல் ஆர் ஹியூமன் பீயிங்ஸ், அவங்களுக்கு அழுக வந்தால் அழுக தான் செய்வாங்க. ஸோ தட் டசன்ட் மேட்டர். ஸோ ப்ரிஜுடிஸுங்கிறது இட்ஸ் நாட் குட், இட்ஸ் நாட் அ ஹெல்தி ஒன். அப்புறம் ரேஷியல் ப்ரிஜுடிஸ், கிளாஸ் ப்ரிஜுடிஸ், டிசபிலிட்டி ப்ரிஜுடிஸ். ரேஷியல் ப்ரிஜுடிஸ் அப்படின்னா ஸ்கின் கலரை வச்சு சொல்கிறது, ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது மற்ற பீப்புளில். கிளாஸ் அப்படின்னா ஹையர் கிளாஸ் லோவர் கிளாஸ், அதை வச்சு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது, ஃபால்ஸ் ஜட்ஜ்மெண்ட். டிசபிலிட்டி அப்படின்னா இப்போல்லாம் டிசபிலிட்டிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்பெஷல் நீட்ஸ், சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் அப்படி தான் யூஸ் பண்ணணும். ஸோ டிசபிலிட்டிக்கு பதிலாக சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் ஆர் அ பர்சன் வித் ஸ்பெஷல் நீட். ஸோ ஸ்பெஷல் நீடில் இருக்க பர்சனால், ஃபார் எக்ஸாம்பிள் வீல் சேரில் இருக்க பர்சனால் ஒரு காம்படிஷனில் வின் பண்ண முடியாது, மேரத்தான் போக முடியாது, அந்த மாதிரிலாம் ஃபால்ஸ் நம்பிக்கை வைக்கிறது. இட் ஷுட் பி அவாய்டட். ஸோ இதனாலலாம் இதெல்லாம் தான் டைப்ஸ் ஆஃப் ப்ரிஜுடிஸ். வாட் ஆர் த டைப்ஸ்? ஜெண்டர் ப்ரிஜுடிஸ், ரேஷியல் ப்ரிஜுடிஸ், கிளாஸ் ப்ரிஜுடிஸ், டிசபிலிட்டி ப்ரிஜுடிஸ் அண்ட் ஸோ ஆன். இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய ஜட்ஜ்மெண்ட், ஃபால்ஸ் ஜட்ஜ்மெண்ட் வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், urban people are more civilized than the rural people in attitudes and behaviors is one such prejudice. ஸோ என்ன சொல்கிறாங்க, அர்பன் பீப்புள்னால் சிட்டி ஆர் டவுனில் லிவ் பண்ணுற பீப்புள் வந்து ரொம்பவே சிவிலைஸ்ட் அப்படின்னா நாகரீகமாக இருக்காங்க. தேன் த ரூரல் பீப்புள் அப்படிங்கிறது இன் தேர் ஆட்டிடியூட்னா த வே தே பிஹேவ் அண்ட் த பிஹேவியர். ஸோ பிஹேவியர்னாலையும் அவங்களோட ஆட்டிடியூட்னாலையும் அர்பன் பீப்புள் வந்து ரொம்ப நல்லா பிஹேவ் பண்ணுவாங்க, சிவிலைஸ்ட் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஃபால்ஸ் ப்ரிஜுடிஸ். அது ஒரு ப்ரிஜுடிஸ். இட் இஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். Causes of prejudice. This is very important. There are 7 causes of prejudice. Some common social factors that contributes to the rise of prejudice are எதனாலலாம் இந்த மிஸ்கன்செப்ஷன், ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த பீப்புள், எதனால் இப்படி ஃபால்ஸ் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சோஷியலைசேஷன். சோஷியலைசேஷன் அப்படின்னா த ஆக்ட் ஆஃப் மிக்சிங் சோஷியலி வித் அதர்ஸ், மற்றவங்க கூட பழகிறத வச்சு அவங்களே ஒரு ஃபால்ஸ் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துக்கிறாங்க. ஸோ சோஷியலைசேஷனால் ப்ரிஜுடிஸ் ஹேப்பன் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து கன்ஃபார்மிங் பிஹேவியர் அப்படின்னா மற்றவங்க டு கன்ஃபார்ம் டு த ரூல்ஸ். ஒரு குரூப்பில் ஒரு லீடர் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னா அந்த கருத்தையே மற்றவங்க எல்லாத்துக்கும் அந்த குரூப்பில் இருக்க மற்ற மெம்பர்ஸ்க்கெல்லாம் பிடிச்சாலும் பிடிக்கலினாலும் அவங்க சொல்கிற அந்த லீடரோட கருத்தையே ஏற்று நடக்கிறது. ஸோ அதனால் கன்ஃபார்மிங் பிஹேவியர் விச் இஸ் நாட் குட். பிகாஸ் ஆஃப் தட் ப்ரிஜுடிஸ் ஹேப்பன்ஸ். நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ்னால, ஃபார் எக்ஸாம்பிள் எனி பெனிஃபிட் தட் கம்ஸ் ஃப்ரம் மணி ஜென்ரேட்டட். ஸோ மணியால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்னால ப்ரிஜுடிஸ் ஹேப்பன் ஆகுது. ஸோ இவங்க பணக்காரங்க, ஸோ இவங்க இந்த மாதிரி இருப்பாங்க, இவங்க ஏழை, இவங்க இந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு ஃபால்ஸாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது தான் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ்னால வச்சு ஒரு பர்சனை ஜட்ஜ் பண்ணுறது, ப்ரிஜுடிஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து அத்தாரிட்டேரியன் பர்சனாலிட்டி. அத்தாரிட்டேரியன் அப்படின்னா ரொம்பவே சர்வாதிகாரமாக மற்றவங்க எல்லாம் அவங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும். எக்ஸ்ட்ரீம் ஒபீடியன்ஸ் டு அதர் பர்சன், அந்த பர்சனாலிட்டியில் இருக்கவங்க, அதனால் ப்ரிஜுடிஸ் ஹேப்பன்ஸ். நெக்ஸ்ட் வந்து எத்தனோசென்ட்ரிசம்.
எத்தனோசென்ட்ரிசம்னா எவாலுவேஷன் ஆஃப் அதர் கல்ச்சர் கம்பேரிங் டு த கஸ்டம் ஆஃப் ஒன்ஸ் ஓன் கல்ச்சர். இன உயர்வு, என்னோட மதம் தான் சிறந்தது, ஹிந்துவிசம் தான் குட்டு, கிறிஸ்டியானிட்டி தான் பெருசு எல்லாத்தோட, முஸ்லீம் தான் இருக்கிறதுல எல்லாத்துலேயும் பெருசு அப்படின்னு இனம் சார்ந்து இருக்கிறது. என்னோடது தான் பெருசு, என்னோடது தான் பெருசு, மற்றவங்கெல்லாம் மற்ற மதம்லாம் ரொம்ப இட்ஸ் நாட் குட், என்னோட மதம் மாதிரி சுப்பீரியர் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் எத்தனோசென்ட்ரிசம். குரூப் க்ளோஷர் அப்படின்னா குரூப்ஸ் மெயின்டைனிங் தேர் ரிசோர்ஸஸ் பை எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் அதர்ஸ் ஃப்ரம் த குரூப். ஸோ ஒரு குரூப் வந்து ஒரு கன்ஃபைன்ட், ஒரு குரூப்பில் நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் பேர்த்த மட்டும் வெளியேற்றுறது அந்த குரூப்லேருந்து. ஏன்னா அவங்களோட ரிசோர்ஸஸ்லாம் அவங்க பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள மட்டும் ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி வெளியில் தள்ளுறது. ஸோ பிகாஸ் ஆஃப் தட் அந்த குரூப்பில் இருக்க பீப்புளெலாம் நினைப்பாங்க, வெளியில் போகிற பீப்புள் குட்டு தான், ஆனால் இவங்களுக்கு ஒரு அசம்ஷன் வருது, ப்ரிஜுடிஸ் வருது. அதனால் குரூப் க்ளோஷர் மூலியமாக ப்ரிஜுடிஸ் ஹேப்பன்ஸ். நெக்ஸ்ட் வந்து கான்ஃப்ளிக்ஸ்னால் கருத்து வேறுபாடு. ஃபார் எக்ஸாம்பிள் வேர்டல் ஃபைட் அப்படின்னு சொல்லலாம். வேர்பல் ஃபைட், வாய்வழி சண்டை, அதுதான் வந்துட்டு குரூப் கான்ஃப்ளிக்ஸ்னாலேயும். ஸோ கான்ஃப்ளிக்ஸ் அப்படின்னா விவாதம், என்னோட கருத்து தான் பெருசு, என்னோட கருத்து தான் பெருசு, நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படிங்கிறதுனால ப்ரிஜுடிஸ் ஹேப்பன்ஸ். ஸோ ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் லீட்ஸ் டு ப்ரிஜுடிஸ். So now we know what is prejudice. For prejudice is nothing but thinking about other people in an inferior manner. Next we'll learn about stereotypes. Stereotype is very important. Prejudice அடுத்த ஸ்டெப் வந்து stereotype. When prejudice gets stronger, it develops into stereotype. ஸோ ஒரு கருத்து வந்து திரும்ப 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 சின்ன வயசுலேருந்தே சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க, இப்படி செய்யக்கூடாது, இது தப்பு தப்பு தப்பு. அது கரெக்டாகவும் இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, ஒரு மதத்தில் இருக்கவங்க இன்னொரு மதத்தை சாமியாக கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது இட்ஸ் அ ப்ரிஜுடிஸ். அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே அவங்கள சொல்லி சொல்லி வளர்த்துட்டே வந்தால் ஸோ பெருசானதுக்கப்புறம் அது வந்து ஸ்டீரியோடைப்பாக மாறிடும். ஸ்டீரியோடைப்னால் மற்ற மதத்தை காடை கும்பிட்டா அது ரொம்ப பேட் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஸ்டீரியோடைப். அது வந்து ஃபால்ஸ், இட்ஸ் நாட் குட். The stereotype is a false view or idea about something. For example, girls are not good at sports அப்படின்னு சொல்கிறது ஒரு ஸ்டீரியோடைப். கேர்ள்ஸும் நிறையா வின் பண்ணியிருக்காங்க. கேர்ள்ஸும் ரொம்ப சூப்பராக பாய்ஸை விட இன்னும் மேலே சொல்லப்போனால் வின் பண்ணலாம், ஸ்போர்ட்ஸில் குட்டாக இருக்கலாம். So that is a stereotype. Stereotype is learned at a very early age and children grow to have a very strong idea or opinion about things, groups or ideologies. ஸோ ரொம்ப ஏர்லி ஏஜ்லேயே இந்த ஸ்டீரியோடைப் வந்துட்டு சில்ட்ரனுக்கு சொல்லி 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 அந்த ஐடியாஸ் ஒரு ஒப்பீனியன்ஸ் அவங்க மைண்டில் ஃப்ரேம் ஆகி அது வந்துட்டு அவங்க க்ரோ ஆனதுக்கப்புறம் அது பெரிய ஸ்ட்ராங் பிலீஃபாக வருது, ரொம்பவே ஸ்ட்ராங் பிலீஃபாக வருது. As children grow up, the lines of like and hate for other things, people, culture, belief, language become sharper. ஸோ சில்ட்ரன் க்ரோ ஆக அவங்க சின்ன வயசுலேருந்தே ஒரு திங் செய்கிறது பேட் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தால் அவங்க பெருசானோடனே அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுப்பாங்க. அது வச்சு தான் அவங்க லைக்கும் அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன பிடிக்காது அப்படிங்கிறது அந்த ஸ்டீரியோடைப்னால தான் டெவலப் ஆகுது. Example, Raghu was hit with his eye with a soft ball. And to everyone's surprise, he started to cry. ரகு வந்து ஒரு சாஃப்ட் பாலால் அவங்க கண்ணில் அடிப்படுது. ஆனால் அவங்களுக்கு அடிப்பட்டது அவங்களுக்கு வலிக்கிறதுனால அவங்க க்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. The others started to laugh at him. Mani felt sad for him but started laughing along with others. ஸோ மற்றவங்கெல்லாம் இவங்க அழுவுறதை பார்த்து, ஒரு பாய் க்ரை பண்ணுறதை பார்த்து மற்றவங்க எல்லாம் லாஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மணி அவங்களோட ஃப்ரெண்ட், ரகுவோட ஃப்ரெண்ட் மணி என்ன பண்ணுறாங்க, ஹீ ஃபெல்ட் சேட் ஃபார் ஹிம். அவங்களுக்கு தெரியுது, இவனுக்கு அடிபட்டிருக்கனால தான் அழுகுறான். ஆனாலும் மற்றவங்கெல்லாம் சிரிக்கிறதுனால அவனும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். In the above example, we have a general opinion that girls cry and boys don't cry. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் என்ன ஒப்பீனியன் மற்றவங்கலாம் வச்சுருக்காங்கன்னா, கேர்ள்ஸ் தான் அழுவாங்க, பாய்ஸ் அழ மாட்டாங்க அப்படின்னு. ஸோ வென் ரகு cried out of pain, others laughed at him. அதனால் ரகு அழ ஆரம்பித்த உடனே மற்றவங்கலாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவன் ஒரு பாய், அவன் எப்படி அழுலாம் அப்படின்னு.
Now we understand that when we fixed a person in our image, we create a stereotype. So ஒரு person, a boy or girl or gender stereotype அப்படின்னு சொல்லுவோம். Gender prejudice அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜெண்டர்னால் ஒரு பர்சனை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னா அதனால் ஒரு ஸ்டீரியோடைப் க்ரியேட் ஆகுது. ஜெண்டர் பேஸ்ட் ஸ்டீரியோடைப் ஆர் ஆஃப்டன் போர்ட்ரேட் இன் ஃபில்ம்ஸ். ஸோ ஃபில்ம்ஸு, அட்வர்டைஸ்மெண்ட், டிவி சீரியல்ஸ் அதிலெல்லாம் இந்த ஜெண்டர் பேஸ்ட் காமிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்மோஸ்ட் ஆல் அட்வர்டைஸ்மெண்ட் ரிலேட்டட் டு டிட்டர்ஜென்ட்ஸ், வாஷிங் மிஷின்ஸ், டிஷ் வாஷர்ஸ் அண்ட் அதர் ஷோ விமன் அஸ் அ மெயின் லீட் அண்ட் த யூசர் ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ டிஷ் வாஷர் ஆடில் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட், டிட்டர்ஜென்ட் அட்வர்டைஸ்மெண்ட், வாஷிங் மிஷின் அட்வர்டைஸ்மெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா விமனை தான் வச்சு சொல்லுவாங்க. விமன் ஒரு வாஷிங் மிஷின் போடுறது, விமன் வந்து டிஷ்ஷை வாஷ் பண்ணுறது, வெசல்ஸ் எல்லாம் தேய்க்கிறது, அதெல்லாம் விமனை வச்சு தான் காமிப்பாங்க. ஆக்சுவலாக மென்னும் செய்யலாம். இது ஒன்றும் விமனுக்குன்னே அலாட் பண்ண ஒர்க் கிடையாது. ஸோ இது ஒரு ஃபால்ஸ் பிலீஃப், ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் which is called a stereotype. On the other hand, all the stunt shows in a bike advertisement is performed by ferocious looking men. ஒரு ஸ்டண்ட்னா ஃபைட்டிங் சீன்ஸ் அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து பண்ணுற எல்லாத்தையும், பைக் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்துலேயும் வந்துட்டு பாய்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. அதுவும் ஒரு ஸ்டீரியோடைப் தான், ஃபால்ஸ் பிலீஃப் தான். கேர்ள்ஸும் பைக் ஓட்ட முடியும். ஸோ தேர்ட் ஒன் வில் see about. ஸோ இதை ரெண்டு வச்சு the prejudice and stereotype, false belief அதுவே ஸ்ட்ராங் ஆச்சுன்னா அது ஸ்டீரியோடைப். அந்த ரெண்டு வச்சும் வர்றது தான் டிஸ்கிரிமினேஷன். அதை வச்சு தான் பாகுபாடு நடக்குது. இன்ஈக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன். ஸோ இன்ஈக்வாலிட்டி மீன்ஸ் டிஃப்ரென்ஸ் இன் ட்ரீட்மெண்ட், ட்ரீட்டிங் அ பர்சன் டிஃப்ரெண்ட்லி. ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி நடத்துறது, மற்றவங்கள வேறு மாதிரி நடத்துறது, partiality மாதிரி. The different forms of inequality such as caste inequality, religious inequality, race inequality and gender inequality give rise to discrimination. ஸோ எதனாலலாம் எந்த இன்இக்வாலிட்டிஸ்னாலலாம் இந்த மாதிரி நடக்குது, டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னா கேஸ்ட்னாலேயும், ரிலீஜன் வச்சும், ரேஸ் வச்சும், அப்புறம் ஜெண்டர் வச்சும் அதனாலலாம் வர்றது தான் டிஸ்கிரிமினேஷன். Discrimination, பாகுபாடு, differences. Discrimination can be defined as negative action towards the people. ஸோ இதுவும் ஒரு நெகட்டிவ் ஆக்ஷன் தான். The inequality and untouchability are caused by discrimination. ஸோ எதெல்லாம் வந்துட்டு காஸ் ஃபார் டிஸ்கிரிமினேஷன், இன்ஈக்வாலிட்டி அண்ட் அன்டச்சபிலிட்டி, தீண்டத்தகாதவர் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரினால தான் டிஸ்கிரிமினேஷன் வருது. ஸோ அவங்கள வேறுபடுத்தி காமிச்சா, ஒருத்தங்களை வேறுபடுத்தி காமிச்சா, ஒரு குரூப்பில் இருக்கவங்க ஒரு குரூப்பையே வேறுபடுத்தி காமிச்சா அதுக்கு பேர் தான் டிஸ்கிரிமினேஷன். பேஸ்ட் ஆன் எதனாலலாம் காஸ் பை டிஸ்கிரிமினேஷன்? பேஸ்ட் ஆன் கேஸ்ட், ரிலீஜன் அண்ட் ஜெண்டர். ஜெண்டர்னா மேல் ஆர் ஃபீமேல், பாய் ஆர் அ கேர்ள். ட்ரீட்டிங் டார்க் ஸ்கின்ட் பீப்புள் டிஃப்ரெண்ட்லி ஃப்ரம் ஃபேர் ஸ்கின் பீப்புள். ஸோ டார்க் ஸ்கின் இருக்கிறவங்க, கொஞ்சம் டார்க்காக ஸ்கின் இருக்கவங்க ஃபேர் ஸ்கின்னை விட கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுறது. அண்ட் டினைங் ஈக்குவல் ஸ்டேட்டஸ், ரைட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆன் பேசிஸ் ஆஃப் கலர், கேஸ்ட், ஜெண்டர், ரிலீஜன் எக்ஸெட்ரா. ஸோ அவங்களுக்கெல்லாம், ஸோ சில பேர் ஏர்லி டேஸ்லலாம் சில பேருக்கு இது கொடுக்க மாட்டாங்க, ப்ரிஃபரன்சஸ் கொடுக்க மாட்டாங்க. சில குரூப் ஆஃப் பீப்புளை வந்துட்டு வில் நாட் பி அலவுட் டு என்டர் இன் டு த வர்ஷிப்பிங் பிளேசஸ். ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்டேட்டஸ் வச்சு அவங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்காம, அவங்க கலரை பேஸ் பண்ணி, அவங்க கேஸ்ட் பேஸ் பண்ணி, அவங்க ரிலீஜன் பேஸ் பண்ணி எல்லாம் டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்க. ஆர் ஃபார்பிடபிள் டிஸ்கிரிமினேட்டரி ட்ரெண்ட்ஸ் அஃப்ளிக்டிங் இந்தியா. ஸோ ஃபார்பிடபிள் அப்படின்னா அதெல்லாம் தடுக்க, இட்ஸ் நாட் என்கரேஜபிள், அதெல்லாம் வந்து பேன் பண்ணிட்டாங்க. டிஸ்கிரிமினேட்ரி ட்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டிஸ்கிரிமினேட் பண்ணுறது, இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதெல்லாம் இட்ஸ் நாட் என்கரேஜபிள். இந்தியாவோட பெருமையை வந்து அஃப்ளிக்ட் பண்ணும், பாதிக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் தடுக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. So Article 15(1) of Constitution states that the state shall not discriminate against any citizen on grounds of religion, race, caste, sex, place of birth.
ஸோ ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படிங்கன்னா லா, நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியன் லா என்ன சொல்லுதுன்னா ஆர்டிக்கல் 15(1) அப்படிங்கிறதுல என்ன சொல்லியிருக்குங்கன்னா, ஸ்டேட் வந்துட்டு எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும், எந்த ஒரு பாகுபாடும் எந்த ஒரு சிட்டிசனுக்கும் பேஸ்ட் ஆன் கிரவுண்ட்ஸ் அப்படின்னா பேஸ்ட் ஆன் ரிலீஜியன் வச்சும், ரேஸ் வச்சும், அவங்களோட கலர் ரேஸ்னால் கலர், அவங்களோட கலர் வச்சும், கேஸ்ட் வச்சும், செக்ஸ் வச்சும், ஃபீமேல் ஆர் மேல் வச்சும், பிளேஸ் ஆஃப் பர்த் எந்த இடத்துல பிறந்தாங்க, ட்ரைபலா இல்லை நான் ட்ரைபல் பீப்புளா, மலைவாழ் மக்களா, அதெல்லாம் வச்சும் நம்ம எதுவும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது இந்த ஆர்டிக்கல் 15(1). Now we'll see a small hint about a person who fought for the apartheid, end of apartheid. Do you know பாருங்க? End of apartheid. Apartheid means the state of being apart. ஒருத்தங்களை வந்து தனிமைப்படுத்துறது, ஆர் அ குரூப் ஆஃப் பீப்புளை வந்து தனிமைப்படுத்துறதுக்கு பேர் apartheid. After 27 years in prison, the former South African president, formerனா முன்னாள் சவுத் ஆஃப்ரிக்கன் பிரசிடெண்ட் 27 years ப்ரிசனில் இருந்ததுக்கப்புறம் நெல்சன் மண்டேலாங்கிறவர் 1990 அவர் வெளியில் வந்தார் ஃப்ரம் த ப்ரிசன் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அச்சீவ் த எண்ட் ஆஃப் apartheid இன் சவுத் ஆஃப்ரிக்கா. apartheidனா ஒரு டார்க் ஸ்கின்டு பீப்புளில் வந்துட்டு தனிமைப்படுத்திடுவாங்க. ஃபேர் ஸ்கின்டு பீப்புளுக்கு மட்டும்தான் காலேஜில் படிக்கிறதுக்கான இது, ஹை லெவல் சொசைட்டியில் ஹை லெவலுக்கு மூவ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே அந்த ஃபேர் ஸ்கின் பீப்புளுக்கு தான் தெரியும். டார்க் ஸ்கின் பீப்புளில் ஸ்லேவ்ஸாக வச்சுருந்தாங்க, அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. அதுக்கு ஒரு எண்டு கொண்டு வந்தார், முற்றுப்புள்ளி கொண்டு வந்தார். யார் அப்படின்னா நெல்சன் மண்டேலாங்கிற சவுத் ஆஃப்ரிக்கன். பிரிங்கிங் பீஸ் டு ரேஷியலி டிவைடட், ரேஷியலினா கலரை வச்சு செப்ரேட் பண்ணுறவங்கள அந்த கண்ட்ரியாக இருந்துச்சு சவுத் ஆஃப்ரிக்கா, அண்ட் லீடிங் த ஃபைட் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கன் பிரசிடெண்ட் நெல்சன் மண்டேலா இந்த மாதிரி டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, இனம் சார்ந்து அப்படின்னு ரேஷியலாக டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபைட் பண்ணி அவர் அச்சீவும் பண்ணிட்டார். இந்த apartheid செப்ரேட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கொண்டு வந்துட்டார். அதுதான் ஹியூமன் ரைட்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட். ஸோ ஆல் பீப்புள் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கணும், அதுக்காகவும் அவர் ஃபைட் பண்ணியிருக்காரு. Before seeing Dr. BR Ambedkar, we'll now see about the caste discrimination 3.1. So caste discrimination, caste system is the most dominant reason for inequality and discrimination in India. கேஸ்ட்னா லோவர் கேஸ்ட், அப்பர் கேஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இதுதான் மெயின் ரீசன் ஃபார் இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன் இன் இந்தியா. த கேஸ்ட் சிஸ்டம் ஆரிஜினேட்டட் இன் வார்னா சிஸ்டம் ஆஃப் த வேதிக் ஆரியன் சொசைட்டி. ஸோ இந்த கேஸ்ட் சிஸ்டம், இந்த கேஸ்ட் எப்போ உருவாகுச்சு அப்படின்னா, கேஸ்ட்டாக எப்போ பிரித்தாங்கன்னா வேதிக் ஆரியன் சொசைட்டி அப்போ நம்ம பாண்டியன் ரூல்ஸ் அந்த மாதிரி பார்த்தோம்ல, சோலா ரூல்ஸ், சோலா டைனாசிட்டி அந்த 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 பீரியட்லேயே ஆரிஜினேட் ஆயிடுச்சு வேதிக் ஆரியன் சொசைட்டி. அது வந்து என்ன சிஸ்டமாக இருந்துச்சுன்னா வார்னா சிஸ்டம் அப்படிங்கிற சிஸ்டமாக இருந்துச்சு. வார்னாஸ் அப்படின்னா டிஃப்ரெண்ட் கேடர்ஸ் ஆஃப் குரூப்பிங் பீப்புள். In the beginning, Varna was an occupation-based flexible social division. ஸோ ஆக்கியபேஷனை வச்சு தான் அவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்துட்டு, ஸோ விவசாயம் பண்ணாங்கன்னா இவங்க இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க, பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அவங்க இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அப்படின்னு ரூல் பண்ணாங்கன்னா அவங்க இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அந்த மாதிரி டிவைட் பண்ணியிருந்தாங்க சோஷியல் டிவிஷன்ஸாக பேஸ்ட் ஆன் த ஆக்கியபேஷன் தே ஆர் டூயிங். In the later Vedic society, the Varna system was expanded into a rigid, discriminatory, birth-based, graded caste division. அதுக்கப்புறமா வேதிக் ஆரியன் சொசைட்டி வந்துட்டு கொஞ்சம் ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறமா இன் லேட்டர் பீரியட் ஆஃப் த வேதிக் சொசைட்டி வார்னா சிஸ்டம் வந்து எப்படி ஆயிடுச்சு, ரொம்பவே கடுமையாக, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டாங்க, ரிஜிட்டாக வச்சுக்கிட்டாங்க. டிஃப்ரென்சஸ்லாம் நிறையா பேஸ்ட் ஆன் த கேஸ்ட் டிவிஷன்ஸ், அதுதான் கேஸ்ட்டாக மாறிடுச்சு பின்னாடி. மெனி பீப்புள் இன் இந்தியா ஹேவ் ஃபாட் அகெயின்ஸ்ட் த கேஸ்ட் அப்ரெஷன். அப்ரெஷன் மீன்ஸ் அவங்களுக்கு ஒடுங்கி இருக்கிறது, அவங்க மற்றவங்க சொல்கிறத கேட்குறது,
ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுவோம், இந்த கேஸ்ட்டில் இந்த மாதிரி தான் பண்ணுவோம் அப்படின்னா அதே மாதிரி நடக்கிறதுக்கு பேர் கேஸ்ட் அப்ரெஷன். அதுக்கு வந்து அகெயின்ஸ்டாக இருந்தாங்க மெனி இந்தியன் பீப்புள். தே டிட் நாட் லைக் giving preferences to one caste compared to the others. The most prominent among them was Dr. BR Ambedkar. He so ரொம்ப ப்ராமினென்ட் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பர்சன் who fought for the caste oppression, ஒடுங்குமுறை அதுக்கு வந்துட்டு ஃபைட் பண்ணவர் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஹீ பிலாங் டு சச் அ டிப்ரெஸ்ட் ஃபேமிலி அண்ட் சஃபர்ட் டிஸ்கிரிமினேஷன் த்ரூ அவுட் ஹிஸ் சைல்ட்ஹுட். அவர் வந்து ஒரு டிப்ரெஸ்ட் ஃபேமிலி, இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் இந்த டாக்டர் அம்பேத்கர். தலித் அப்படின்னு சொல்லுவாங்க. தலித் சொசைட்டியை சேர்ந்தவங்க இந்த டாக்டர் பிஆர் அம்பேத்கர். அவர் வந்து ரொம்பவே டிஸ்கிரிமினேஷன் ஆகிறார், பாகுபாடால் ரொம்பவே பாதிக்கப்பட்டவர் ஃப்ரம் ஹிஸ் ஏர்லி சைல்ட்ஹுட். He fought actively for the annihilation of caste so as to ensure equality among all citizens of India. So he fought actively for the annihilation of caste so as to ensure equality among all citizens of India. Annihilation அப்படின்னா completely destroying something. ஸோ இவர் வந்து இந்த டிஸ்கிரிமினேஷனை கம்ப்ளீட்டாக நீக்கிறதுக்காக ரொம்பவே பாடுபட்டார், ஆக்டிவாக பாடுபட்டு எராடிகேட்டே பண்ணிட்டார், ஃபுல்லாத்தையும் நீக்கிட்டார். இந்த பாகுபாடு ஆஃப் கேஸ்ட் சிஸ்டத்தையே நீக்கிட்டார். ஏன்னா ஈக்குவாலிட்டி அமங் ஆல் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா கொடுக்கறதுக்காக. We'll see about Dr. Ambedkar in detail. Dr. BR Ambedkar, look at his picture. He is popularly known as Baba Sahib. He was the Indian jurist, economist, politician and social reformer. Jurist அப்படின்னா இந்தியன் ஜூரியில் இருந்தவர், ஜுடிஷியல் அதாவது ஒரு நீதிபதியாக இருந்தார். And he was an economist also. He was a politician, அரசியல்வாதி. And he was a பொருளாதார economist means பொருளாதார நிபுணர், இந்தியாவோட பொருளாதாரத்தை நிபுணர். And then social reformer. So welfare social reformer means one who reforms the social thing. சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். He earned his MA in 1915 and then obtained a diploma in science at the London School of Economics before being awarded PhD by Columbia University in 1927. ஸோ அவருக்கு PhD பட்டம் வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டியில் இந்த இயர் 1927 கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் MA முடிச்சிட்டாரு 1915 அண்ட் ஆல்சோ obtained DSc at London School of Economicsல அவர் DSc பட்டமும் பெற்றுட்டார். He served as a chairman of drafting committee of the Constituent Assembly and hence regarded as the father of Indian Constitution. அவர் வந்து சேர்மனாக விளங்கியிருக்காரு. எங்கே அப்படின்னா டிராஃப்டிங் கமிட்டியில். எதுக்கு அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் டிராஃப்டிங் கமிட்டியில் சேர்மனாக அவர் இருந்திருக்காரு. ஹென்ஸ் ரிகார்டட் அஸ் த ஃபாதர் ஆஃப், அவர் தான் ஹெட் அப்படிங்கிறதுனால ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், லா இயற்றுறதுல இவர் தான் வந்துட்டு ஃபாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் யார் அப்படின்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர். He was independent India's first law minister. இவர் தான் law minister-ஆக இருந்தார். ஃபஸ்ட்டு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இவர் தான் ஃபஸ்ட்டு மினிஸ்டர் ஆஃப் law. He was posthumously awarded the Bharat Ratna in 1990. Posthumously அப்படின்னா ஆஃப்டர் த டெத் ஆஃப் த பர்சன். இவரோட இறந்ததுக்கப்புறம் இவருக்கு பாரத் ரத்னா அவார்டு இந்த இயர் 1990 அவருக்கு கொடுத்துருக்காங்க. Next we'll see about the gender discrimination. The gender discrimination refers to health, education, economic and political inequalities between men and women. Gender அப்படின்னாவே based on the whether he is a male or she is a woman. அந்த men or women பேஸ் பண்ணி அவங்களோட ஹெல்த் வச்சு, அவங்களோட எஜுகேஷனை வச்சு, அவங்க நிறையா படிச்சிருக்காங்களா கம்மியாக படிச்சிருக்காங்கன்னா, எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வச்சு, அவங்க நிறையா ரிச்சாக புவராக, அவங்களோட பொலிட்டிக்கல் இன்இக்வாலிட்டிஸ்லாம் வச்சு
மென்னுக்கும் விமனுக்கும் இருக்கிற வேறுபாடு சொல்கிறது தான் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், அ கேர்ள் இஸ் நாட் அலவுட் டு கோ டு காலேஜ் ஆஃப்டர் ஃபினிஷிங் ஹர் ஸ்கூலிங். ஃபார் எக்ஸாம்பிள், கேர்ள்ஸ் எல்லாத்தையும் முன்னையெல்லாம் கேர்ள்ஸ் வந்து ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு காலேஜ் படிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃப்ரீடம் இருக்காது காலேஜ் படிக்கிறதுக்கு. சிமிலர்லி, மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் ஆர் நாட் அலவுட் டு செலக்ட் அ கரியர் ஆஃப் தேர் சாய்ஸ், ரேதர் தே ஆர் ஃபோர்ஸ்ட் இன் டு மேரேஜ். அவங்களோட கரியரை படிக்கிறதுக்கான அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணுறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்காது. அவங்கள வலுக்கட்டாயமாக ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க. இன் சம் ஃபேமிலிஸ், கேர்ள்ஸ் ஆர் நாட் அலவுட் டு வேர் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ், வைல் பாய்ஸ் இன் சச் ஃபேமிலிஸ் வேர் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ். இன்னும் சில ஃபேமிலிலலாம் பார்த்திங்கன்னா மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் வந்து பாய்ஸ் மட்டும்தான் வேர் பண்ணணும், கேர்ள்ஸ்லாம் வேர் பண்ணக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் சில ஃபேமிலிஸில் கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு நைட் 6 o'clock மேலே வெளியில் போகக்கூடாது, அந்த மாதிரிலாம் ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்கிரிமினேஷன். Next is the religious discrimination. The religious discrimination is unequal treatment of individual or a group based on the belief. Religion base பண்ணி ஒருத்தங்களை பாகுபாடுபடுத்துறதுக்கு பேர் religious discrimination. The religious discrimination have been around for a long time. There have been problems between people of different religion for thousands of years. ஸோ ரொம்ப வருடமாக ரிலீஜன் வச்சு தான், ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டியனா, ஜெயினிசமா, புத்திசமா, அதெல்லாம் வச்சு தான் நிறையா ஃபைட் ப்ராப்ளம்ஸே வந்துட்டுருக்கு. கான்ஸ்டியூஷன் ஹஸ் ப்ரொவைடட் ஈக்குவாலிட்டி ஃபார் ஆல் irrespective ஆஃப் தேர் கேஸ்ட், ரிலீஜன். நம்மளோட கான்ஸ்டியூஷன், நம்ம லா என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க எந்த மதத்தினவராக இருந்தாலும், எந்த ரிலீஜனாக இருந்தாலும், எந்த லாங்குவேஜ் பேசினாலும், எந்த பர்த் ஆஃப் பிளேஸ் எங்கே இருந்தாலும் இந்தியாக்குள்ளே எல்லாத்துக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் தான் கொடுத்துருக்கு. yet discrimination was still in practice even in worship places on the basis of caste. இன்னும் வந்துட்டு worship placeஸ்லாம் நிறையா சமுதாய மக்களை வந்துட்டு வர்ஷிப்பிங் பிளேசஸில் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க பேஸ்ட் ஆன் ஜெண்டர் கிளாஸ். ஸோ விமென்ஸ் மட்டும்தான், மென் மட்டும்தான் வர்ஷிப் பண்ணணும். சில கேஸ்டான பீப்புள் வந்து இந்த டெம்பிள்குள்ளே வரக்கூடாது. அந்த மாதிரிலாம் நிறையா டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடுகள் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. அ கிரேட் சோஷியல் திங்கர் ஹவ் பீன் crusading against such discrimination and inequalities. நம்மளோட சோஷியல் திங்கர்ஸ் எல்லாமே, இந்த மாதிரி சோஷியல் ரீஃபார்மர்ஸ் எல்லாமே, டாக்டர் அம்பேத்கர் மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே இன்னமும் அந்த மாதிரி இருக்கிற மற்ற சோஷியல் ரீஃபார்மர்ஸ் எல்லாருமே இன்னமும் அதுக்கு அகெயின்ஸ்டாக போராடிட்டே தான் இருக்காங்க. So now we'll learn about the socio-economic inequality. In socio-economic field, the benefits of growth have not been spread evenly. ஸோ இன்னும் சோஷியோ எக்கனாமிக் ஃபீல்டு அப்படின்னா டிஃப்ரென்சஸ் இன் இன்கம் அண்ட் சோஷியல் கிளாஸ், ஆக்குபேஷ்னல் பேக்ரவுண்ட் அண்ட் எஜுகேஷ்னல் அச்சீவ்மெண்ட், இதெல்லாம் பேஸ் பண்ணி வர இன்இக்வாலிட்டிஸ். பேஸ்ட் ஆன் இன்கம், ஒருத்தங்களை பாகுபாடு பேஸ்ட் ஆன் த இன்கம் தேர் இஸ், அவங்களோட சம்பளத்தை வச்சு, அவங்களோட வருமானத்தை வச்சும், அவங்க வந்துட்டு லோவர் கிளாஸா அப்பர் கிளாஸா அந்த கிளாஸ் வச்சும், ஆக்குபேஷ்னல் பேக்ரவுண்ட், அவங்க என்ன தொழில் செய்கிறாங்க அதை வச்சும், அவங்களோட எஜுகேஷ்னல் அச்சீவ்மெண்ட், அவங்க எவ்வளோ படிச்சிருக்காங்க அதை வச்செல்லாம் பாகுபாடு பண்ணுறதுக்கு பேர் சோஷியோ எக்கனாமிக் ஃபீல்ட்ஸ். த பெனிஃபிட்ஸ் ஆஃப் க்ரோத் ஹாவ் நாட் பீன் ஸ்ப்ரெட் வைட்லி. ஸோ இந்த மாதிரி பாகுபாடு பண்ணுறதுனால அவங்களால நிறையா க்ரோ ஆக முடியல அந்த பீப்புள்னால, discriminate பண்ண பீப்புள்னால. The low income districts are associated with low industrial development, low agricultural productivity and low human development. So low income districts அப்படின்னா கம்மியான சம்பளம் வாங்குற, ஃபார் எக்ஸாம்பிள் ரூரல் ஏரியாஸில் விவசாயத்தில் அவ்வளோவா ஒன்றும் பெருசாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடம்லாம் லோ இன்கம் குரூப்புன்னு வச்சுருவாங்க. அசோசியேட்டட் வித் லோ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், அங்கே இண்டஸ்ட்ரீஸ் எதுவும் இருக்காது, நிறையா அக்ரிகல்ச்சரில் நிறையா பெரிய ப்ராஃபிட் இருக்காது, ஹியூமன் டெவலப்மெண்ட் நல்லா இருக்காது, வேலை வாய்ப்பெல்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்த லோ இன்கம் டிஸ்ட்ரிக்ஸ்ன்னு வச்சுருக்காங்க. சிமிலர்லி த டிஸ்ட்ரிக்ஸ் வித் லோ லிட்ரஸி ரேட் ஆர் ஃபவுண்ட் டு பி வித் லோவர் செக்ஸ் ரேஷியோ. அதாவது லோ லிட்ரஸி ரேட், படிப்பறிவு கம்மியாக இருக்கிற ஸ்டேட்டை டிஸ்ட்ரிக்ஸ் வந்துட்டு அங்கே பார்த்திங்க அப்படின்னா விமன் வந்து கம்மியாக இருப்பாங்க, மென் ஆர் விமன் ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கும். அதனால தான் அங்கே படிப்பும் லிட்ரஸி அப்படின்னா த எபிலிட்டி டு ரீட் அண்ட் ரைட், ஸோ அதுவும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ லிட்ரஸி ரேட்டோட சென்சஸ் பாருங்கள். சென்சஸ்னால் கணக்கெடுப்பு. ஹை லோ பாருங்கள், இந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் ஹையாக இருக்குது. கன்னியாகுமரி, சென்னை, தூத்துக்குடி, நீலகிரிஸ் எல்லாமே எழுத படிக்க தெரிஞ்சவங்க நிறையா இருக்காங்க. அதே தருமபுரி, அரியலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரி அதெல்லாம் வந்துட்டு லோவாக இருக்காங்க. அதுவும் தருமபுரி ரொம்பவே லோவாக இருக்குது லிட்ரஸியில். செக்ஸ் ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா 100 மேல் 1000 மேல்ஸ் இருக்காங்கன்னா அதில் நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்காங்கன்னு பாருங்கள். நீலகிரிஸ் விமென்ஸ் வந்து நிறையா இருக்கிற இடத்துல லிட்ரஸி ரேட் நிறையா இருக்குது பாருங்கள். 1000க்கு மேலே இருக்குது விமனோட பாப்புலேஷன். அதில் லிட்ரஸி ரேட்டும் நிறையா இருக்குது. ஆனால் தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரியில் அதோட ஃபீமேலோட நம்பர் வந்து கம்மியாக இருக்குது. 900 அரவுண்ட் 900ஸில் தான் இருக்குது. அதனால லிட்ரஸி ரேட்டும் கம்மியாக இருக்குது. ஸோ இதை வச்சும் டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு, சோஷியோ எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. So that's all for today's class. We'll see the rest remedial measures and the other topics in the next class. So thank you. Have a good day.